மனிதன் எதை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறானோ அவையெல்லாம் தவறாக இல்லை, நாம் தான் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அந்த எண்ணத்தை உருவாக்க போகிறார் ஐயா. காலத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பினை தருப்புறார் ஐயா. இப்போதைக்கு வெளியூர் செல்லக்கூடிய இடம் பெயரக்கூடிய காலங்கள் ஐயா. அரசு உத்தியோகம் ஆகட்டும், கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஏன்னா கல்வி சார்ந்த விஷயத்துக்கு அவங்க 2ஆம் அதிபதி புதன் அல்லவா. கல்வி சார்ந்த விஷயம், பேங்க் ஒர்க்கு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பான ஒரு காலமாக கண்டிப்பாக இந்த 139 நாட்கள் நன்மையை தரும். பிரிவினை என்பது கிடையாதுங்க, விடுங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு எல்லாமே அதிகரிச்சிட்ருக்கு. ஒன்றும் பேசக்கூடாது, வாயை திறந்தீங்கன்னா அவ்வளோதான், வீட்டில் ரணகாலம்தான் ஆகும். பெட்ஷீட் இல்லாங்க தேவைப்படாது, ஒரு தார்பாய் தான் வாங்கி போய்த்திக்கணும், மூச்சு பேச்சே வரக்கூடாது. ஓம் விக்னேஸ்வராய நமக. வேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்ர பயிற்சி 19/6/2024 முதல் 4/11/2024 வரை 139 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, ஐயா இந்த வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும், நம்மளுக்கு என்னவாறு பலாபலங்களை கொடுக்க போகிறாருன்னே தெரியல. ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சுவாமி, சனி பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் பதிகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை ஐயா. அது கர்மா என்று சொல்கிறோம் இல்லை, நாம் என்னென்ன செய்யணுமோ அதை மொத்தமே அவரே ஆக்டிவேட் பண்ணிடுவார். நாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் தவறான விஷயங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகும். அந்த நற்பெயர் எல்லாமே நடாதே டாட்லே போயிட்டுருக்கே, நம்மளுக்கு கருப்பு ஒரு முத்திரை கொடுக்குற மாதிரியே இருக்கிறதே. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை கோபம் இல்லாதவர் கூட கோபம் அதிகமாக வரக்கூடிய காலங்களாக மாறி போயிடுச்சு. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய காலம், அந்த எண்ணத்தெல்லாம் உருவாயிட்டிருக்கு. நம்ம வேணால் சன்னியாசியானா போயிடலாமா, இல்லை வெளியூருக்குனா போயிடலாமா, இந்த மாதிரி எண்ணங்களை தோற்றுவித்துட்ருப்பார். என்னென்னா அவருடைய பார்வையே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்டு, நிறைய பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்கறதுக்கு மொத்தமே அவர் தான். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காரு. எல்லாமே இந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பாதங்கள் முழுவதுமே அவருக்கு கண்ட்ரோல் தான். சனி பகவான் நம்ம வெயிட், அதனால தான் காலை நல்லா கழுவிட்டு வரணும் என்று சொல்கிறோம். வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்தால் பாதத்தை முதல்ல கழுவிடணும், நல்லபடியாக கழுவணும். நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பே வார்த்தையே நன்னடத்தை, அந்த நடைபாதை எல்லாமே நம்மளுக்கு. அதனால தான் அந்த வார்த்தை கூட சனி பகவானுடைய காலங்கள் நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் நன்னடத்தை பயன்படுத்த வேண்டும். இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லிக்கொண்டு இருக்கணும். இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும், இதுவரைக்கும் துன்பத்தை வாங்கி கொண்டிருந்த சிம்மராசிகாரங்க மனத்தில் தேவையில்லாத, அதாவது ஸ்பீச்சே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்பீச்சே வேறு தான், எதையுமே ஒரு உற்று நோக்காத ஒரு ஸ்பீச் பேசுவாங்க, இல்லைன்னா பிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்குன்னா நீங்கள் செஞ்சிட்டீங்க, பெரிய இதுவாக செஞ்சிட்டிங்களா அப்படின்ற ஒரு பெற்ற தாயோ தந்தையாரிடமும் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். எல்லாமே ஒரு திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட நெகட்டிவ் திங்ஸ் அவங்ககிட்ட பேசவே முடியாது. இந்த நேரத்தில் எல்லாமே நெகட்டிவ் திங்ஸ் மொத்தமே ஆழ்ந்த மனது வரைக்கும் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஆணி வேறு மாரி ஊறி போயிடுச்சு. அவள் எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு வரார். இந்த வக்ர பயிற்சியில் நல்ல முன்னோட்டத்தை கொடுக்க போகிறார். எது தவறு என்று நினைத்துமோ அதெல்லாம் தவறாக சரியாக மாறப்போகுது. மனிதன் எதை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறானோ அவையெல்லாம் தவறாக இல்லை, நாம் தான் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அந்த எண்ணத்தை உருவாக்க போகிறார் ஐயா. காலத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பினை தருப்புறார் ஐயா. இப்போதைக்கு வெளியூர் செல்லக்கூடிய இடம் பெயரக்கூடிய காலங்கள் ஐயா. அரசு உத்தியோகம் ஆகட்டும், கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஏன்னா கல்வி சார்ந்த விஷயத்துக்கு அவங்க 2ஆம் அதிபதி புதன் அல்லவா. கல்வி சார்ந்த விஷயம், பேங்க் ஒர்க்கு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பான ஒரு காலமாக கண்டிப்பாக இந்த 139 நாட்கள் நன்மையை தரும். பிரிவினை என்பது கிடையாதுங்க, விடுங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு எல்லாமே அதிகரிச்சிட்ருக்கு. ஒன்றும் பேசக்கூடாது, வாயை திறந்தீங்கன்னா
அவ்வளோதான். வீட்டில் ரணகாலம்தான் ஆகும். பெட்ஷீட்டெல்லாங்க தேவைப்படாது. ஒரு தார்பாய் தான் வாங்கி போய்த்திக்கணும். மூச்சு பேச்சே வரக்கூடாது. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். இந்த நாமத்தை, திருநாமத்தை எந்நேரம் சொல்லிட்டு இருக்குங்க. சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே பதிஞ்சதால் இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து விலகணும். அந்த வீடியோ பார்க்குறோம், அந்த இறைவன் நாமத்தை ஓம் சரவணபவ எந்நேரமும் சொல்லுங்கள், எழுதுங்க. ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சிம்மராசிகாரங்களுக்கு இது ஏற்புடைய காலம். பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். பிரதோஷ மாதத்தில் வருகின்ற 2 பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளை நேரடியாக பார்த்து கொண்டுகிறார். இப்போ வக்ரகதி காலம் வேறு, ஆப்போசிட்டாக மாறும். நாம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய காலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. நாம் என்ன வேலை செய்கிறோம், இது வரைக்கும் ஏன் இந்த தடையெல்லாம் உடைச்சி நாம் வெளியே வரப்போகிறோம். ஐயா, வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கிடைத்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார். ஒரு தனித்துவம். நாம் எவ்வளோ உடைச்சிட்ருப்போம், வீட்டில் கடுமையாக உடைச்சி நாம் குடும்பத்தை காப்பாற்றிருப்போம். திடீர்னு பார்த்தா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். என்னான்னு கூட தெரியாது. ஏங்க வானங்க விடுங்க அப்படின்னு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவோம். இதெல்லாம் பகவானுடைய பார்வை பதிந்தாலே அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் இறைவன் நாமத்தை எண்ணிக்கொண்டே இருக்கணும். இறை வழிபாடு செய்யணும். உழவாரப்பணியை மேற்கொள்ளணும். சிவன் ஆலயங்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் முருகர் ஆலயம், விநாயகர் ஆலயம் எங்கே இருக்குதோ நம்ம ஆலயத்துக்கு அருகாமல் நம்ம வீடு இருந்தால் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிற வேலை முடிஞ்சால் சுத்தம் செய்யுங்கள். இந்த இறை நாட்டத்தோடு நீங்கள் செயல்படுங்க. உங்கள் துன்பம் எல்லாம் நவகிரகங்கள் எதுவும் செய்யாது. நவகிரகங்கள் சனி பகவானாக கூட இருக்கட்டும், யாராக இருப்பினும் அவர் அறம் சார்ந்த விஷயத்தில் நீதிமான். ஐயா, நாயக்காரகன் கர்மக்காரகன் என்று தான் சொல்கிறாங்க. அவருடைய பார்வை நேரடியாக பதிகிறதால் தான் நம்மளுக்கு இந்த தொந்தரவுலாம். சில விஷயங்கள் தாயார் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவியை விட்டுட்டு பிரிதல், குடும்பத்தை விட்டுட்டு வெளியூர் செல்வது, எல்லா சொத்துக்கள் எல்லாமும் இருந்தும் நம்மளுக்கு அங்கே வாழக்கூடிய தகுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே இருப்போம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரே அறையிலே இருந்தால் கூட அது டைவர்ஸ் ஆகாத குறைகளுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்பீச்செல்லாம் இனிமேல் மாறிடும் சாமி. அந்த தவறான எண்ணத்தை எல்லாம் தோற்றுவித்தார் அல்லவா, இந்த தவறான எண்ணங்கள்லாம் மாறி இனிமேல் நன்மை பெறக்கூடிய காலமாக வரப்போம். இந்த 139 நாட்கள் 19/6/2024 முதல் 14/11/2024 இனிமேல் சுபத்துவமாக மாறி உங்கள் அமைப்பை எல்லாம் மாற்றி அமைத்து, ஏதோ பரவாயில்ல சாமி, முன்ன இந்த சண்டை சச்சரவில் கொஞ்சம் அமைதி தான், பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் சால்வாக தான் போயிட்டுருக்கு. நம்ம வீட்லேயும் ஏதோ சாப்பாடு போடுறாங்க, பரவாயில்லை. வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருக்கப்பட்டு வேலை இழந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது புதுமை தரக்கூடிய அமைப்பாக ஏற்பட போகுது. ஐயா, முதல்ல வேலை தான். பொருளாதாரம், நிதி, கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு காலம் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் உழைப்பினை அதிகமாக கொடுத்து பெரிய முன்னேற்றத்தை தானே தான் போகிறோம். என்னங்க பிரான்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேங்க, இழுத்து மூடிட்டு இருக்கிறேங்க. நான் 6 மாதம் கூட ஒர்க் பண்ணலைங்க, அதுக்குள்ளே இழுத்து மூட்டேங்க. அந்த மாதிரி ஸ்பீச்சே இருக்கக்கூடாது. எதையுமே நாம் செய்ய வேண்டிய விஷயந்தான் சுவாமி. எல்லாமே நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எல்லாமும் கிரகங்கள் நல்லாவே கொடுப்பாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஏன் எனக்கு தசா புத்தி சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் வேணாம். இறை நாட்டத்தோடு செல்லுங்கள். எவராக இருப்பினும் இந்த சனி வக்கர பயிற்சியில் நல்ல முன்னேற்றம். கைகாலில் அடிபட்டிருக்கும், கால் கட்டும், எலும்பு முறிவு, இதெல்லாம் பகவானுடைய சித்தம். அதெல்லாம் ஏற்று தான் அவனை, வேறு வழியே கிடையாது. நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது. என்ன பரிகாரம் செய்தாலும் எதையுமே செய்ய முடியாது சுவாமி. பகவான் மீது எந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை கூட நாம் யூகிக்கலாம். பகவான் சனி பகவானுடைய பலாபலங்கள் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பொருள் எடுத்தோம்னா அதுவே வேறு மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறோம். சைவ உணவை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த அஜீரண கோளாறுலாம் நம்மளுக்கு வரவாது. ஏன்னா பரிகாரத்தை சேர்த்தே சொல்லிடுறாங்க. சைவ உணவை மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி, அந்த தேகப்பயிற்சி என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து காலை நேரத்தில் உணவு உட்கொள்வதற்கு முன் இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக ஏற்படுத்திக்கணும். நாம் இனிமேல் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான். இறை வழிபாடே ஒன்றே பெரிய முக்கியமாக எடுத்துக்கணும் சுவாமி. இறை நாட்டத்தோடும் இறை வழிபாடு, உழவாரப்பணி, இதுமாரி அறம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் ஈடுபடுங்க. உங்களை துன்பம் என்பது நேரவே நேராதுங்க. சனி பகவானுடைய பார்வை 1, 2, 3 நம்ம 9ஆம் இடத்தையும் பார்க்குது. இந்த நேரத்தில் தந்தையாரிடம் கசப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு, அவருக்கும் தந்தையாருக்கும் நம்மளுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஆழமாக போயிட்டுருக்கும். அவையெல்லாம் மாறப்போகுது.
அவையெல்லாம் மாறி அதுவே புனிதமடையும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமணத்துக்கு நம்ம காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு தோஷம் தரக்கூடிய காலம். அந்த தோஷம்லாம் நிவர்த்தி அடைந்து அதுவே பாக்கியமாக மாறப்போகுது. எல்லாருமே தோஷமாக பார்க்குறாங்க. தோஷமே ஒரு நாள் பாக்கியமாக மாறி அதுவே செயல்படும். இறை நாட்டத்தோடு இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க தான் போகிறாருங்க. அதுவும் இல்லாமல் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் அவருடைய பார்வை பதியுது. ரிஷபத்து, அதாவது விருச்சிகத்திலையும் பதியுது அவருடைய பார்வை. இதுவரை வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை, வீட்டில் அடுக்காக கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஹவுசிங் லோன் போட்டு, சாமி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, கட்டவே முடியல சாமி, எப்படி தான் அதில் இழு கொடுத்து நான் வாழறதுனே தெரியல. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இது ஒரு முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை கடன் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி, தொழிலில் ஏற்பட்டு வந்த பிஞ்சு பிரச்சனை, அதாவது நாம் வேலை செஞ்சாதான் அந்த வேலையை செஞ்சுப்பட்டு தான் நாம் தொழில் ஆரம்பிக்க முடியும், செய்ய முடியும். அப்போ கடன் வாங்காமல் இருந்தணும். அந்த கடன் பிரச்சனை, கடன்பட்டான் போன் கலங்கினான் இலங்கை வேதன். ராவணன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ராவணேஸ்வரன். இவர் சனீஸ்வரன் எப்படியோ அதே மாதிரி ராவணேஸ்வரன், எவரையும் வெல்ல முடியாதவர். அவருக்கே அந்த கலக்கம் வந்ததுனா இறைவன் ராமபிரானை பார்த்த பிறகு என்னது நம்ம இன்னும் தோற்றுருவும் பழகுது அப்படின்ற ஒரு எண்ணம், இறைவனே நேரடியாக வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கலக்கம், நாம் தான் காளகன் என்று சொல்கிற மாதிரி காலனுக்கே காலனாக வந்துட்டார் பழகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கும். இந்த ராம நாமத்தை எடுத்துங்க. ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த ராமநாமத்தை எவர் ஒருவர் ஜெபிக்கின்றாரோ அவர் வாழ்வில் துன்பம் என்பதே கிடையாதுங்க. துன்பம் என்பது சனி பகவான் 7.5 சனியாகட்டும், அஷ்டமத்து சனியாகும், கண்டச்சனி, 7.5 சனி, எந்த சனியாக இருந்தாலும் துன்பங்கள் நேராது. அந்த ராமநாமம் அவ்வளோ சிறப்பினை தரும். கிருஷ்ணநாமமும் ராமநாமமும் சிவநாமத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இப்போ நவகிரகங்களை சொல்கிறோம், நவகிரகங்களும் இறைவன் தான். நவகிரகங்களும் இறைவன் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா நவகிரகங்கள் வேறல்ல, இறைவன் இல்லை. அவங்க தான் நம்ம கொடுக்குறாங்க. எல்லாருமே கலெக்டரே வந்து நேராக கொடுக்க முடியுமா? ஜியோவை நேராக முதலமைச்சரே எடுத்து போய்ட்டு வந்து கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு ஆளை பிரித்து வச்சுருக்காங்கல்ல. அதே மாதிரி நவகிரகங்கள் நம்ம கொடுக்க வேண்டிய பாணியை நாம் எடுத்துகிட்ருக்கோம். அவங்க கொடுக்கக்கூடிய பலாபலங்களை நாம் வாங்கிட்டுருக்கோம். இனிமேல் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இந்த மஞ்சள் காமாவளை, இந்த பிரச்சனைலாம் அவங்களாம் கொடுத்துருப்பாங்க. சிறுநீரக கோளாறு, துன்பம் தரக்கூடிய பிரச்சனை, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், அடிக்கடி ஊர் பயணமே சுற்றத்தாக்குது, தேவையில்லாத பழக்கங்கள், இதெல்லாம் மனுஷனை துன்புறுத்தும். மனிதன் தவறான விஷயத்தை நாம் எடுத்துக்கணும்னா தவறான விஷயம் நம்மளை தாக்கும் என்று தான். சைவ உணவையும் இல்லாத எப்படி சொல்கிறதுனா நீரகம், நீர் சார்ந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அதாவது அதிகம் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கம், காவிரி போன்ற கங்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாதிரி சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, கோதாவரி, கிருஷ்ணா என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் நீராடும் பொழுது, அந்த பெரிய பெரிய புண்ணிய நதியில் நீராடும் போது நாம் பாவ வினைகள் தொலையும். அதுக்காக தான் இறைவன் நம்மளுக்கு படைத்திருக்கான். எல்லாமே வைகையாகட்டும், எல்லாமே கங்கைக்கு இணையானது காவிரி. எல்லாமே கங்கைக்கு நேராக வந்துடாது. கங்கைக்கு இணையான காவிரி ஆற்றில் நாம் குளிச்சுட்டு அந்த அரங்கநாத பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், ரங்கநாயகியும் நம்ம ரங்கநாதரையும் வழிபடுங்க. அந்த அகிலாண்டீஸ்வரி அங்கே தான் இருக்காங்க, திருவானைக்காவலில் அந்த சிவபெருமான் அங்கே தான் இருக்கார். சனி பகவானுடைய சன்னதியும் அங்கே உள்ளதையா. தாயார் சாயாதேவியோட சன்னதி அங்கே இருக்குது. அவரை வழிபடும் போது நாம் துன்பங்கள் ஏற்பட்டதல்லவா, அவையெல்லாம் படிப்படியாக குறையும். அதுதான் அந்த ஸ்ரீரங்கம் தான். திருச்சி, ஸ்ரீரங்கம் எல்லாமே எல்லாத்துக்கும் அதிபதியாக கொடுத்துருக்காங்க. செல்வத்துக்கு அதிபதி கொடுத்துருக்காங்க, சனீஸ்வரனுக்கு அதிபதியாக கொடுத்துருக்காங்க, காக்கும் தெய்வமான சமயபுரத்தாலே அதிபதியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க அந்த அம்மா. எந்த தோஷமாக இருக்க பெற்றாலும் அந்த அம்மாவோட சரணாகதி அடைஞ்சிருங்க சமயபுரத்தால். எந்த தீவினையும் நம்ம பில்லி சூனியம் செய்வினை கோளாறு, இந்த கண்டகச்சனி காலத்தில் தான் பில்லி சூனியெல்லாம் வருமா. சனி பகவான் என்னவோ இருள் அலைந்த வீடு மாதிரி இருக்கும் நம்ம வீடெல்லாம். அவையெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். இந்த முறை வீடு சார்ந்த விஷயங்களிலும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு முன்னெடுக்க போது ஒரு புதுவிதமான பிஸ்னஸ் நம்ம தொடங்க போகிறோம். திருப்பியும் தொழிலில் சேர்ந்து வந்த புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்கான புதுமுகம். ஏன்னா 10ல் குருகுது இதெல்லாம் நினைக்காதீங்க. அவரவர் கொடுக்க வேண்டிய பலாபலங்களை அவங்கவுங்க கொடுத்துட்டு தான் போவாங்க. புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார் ஐயா.
நல்ல ஒரு தேகத்தை கொடுக்க போகிறார். முதல்ல உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கல்வி சார்ந்த விருந்த தடைகள் அனைத்தும் விலகப் போகுதுங்க. மேற்படிப்பு அந்த நீட் தேர்வு இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் படிப்புக்கு நாங்கள் போக முடியலைங்க, எல்லாம் தடையாகவே இருக்குது. என்னன்னு தெரியல, சரியான முறையில் இல்லை. அவள் எல்லாம் மாற்றி அமைக்க போகிறார் நம்மளுக்கு. இந்த 139 நாட்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகிறது. கடன் பிரச்சனையில் சற்று கவனம், உடலில் பற்றும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. வேறு ஒன்றுமே இல்லை சுவாமி. கணவனாகட்டும் மனைவியாகட்டும் விட்டு செல்வது, அதாவது விட்டு கொடுத்து செல்வது. உடல் அமைப்பாகட்டும், உடல் சார்ந்த விஷயங்களில் வேலையில் கவனம் சிறிது, அதாவது இரவு நேர வேலையோ இரவு நேர பயணத்தையோ நாம் தவிர்ப்பது மிகவும் சாத்தியம். நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புக்கு ஏற்றெடுத்து செல்வரையா. இது வரைக்கும் இந்த உடலில் வந்த பிரச்சனை, சுகர், எனக்கு பிபி இருக்குது, அதுக்கு எதுவுமே இனிமேல் செயல்படாது சாமி. நல்ல ஒரு ஆக்டிவேட் கொடுக்க போகிறோம். நம்ம அந்த நோயெல்லாம் எப்படி போச்சுனே தெரியாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு படியளக்க போகிறார். தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலக போகுது. அவரும் நம்மக்கிட்ட பேசுதில்லைங்க, நாங்கள் பண்ணுறது. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுதுங்க. எல்லாமே மாற்றி அமைச்சு நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்துக்க போகிறோம். அந்த இடம்லாம் விற்காமல் நிற்குதுங்க. எங்கள் அப்பாவுடைய ஃப்ளாட்லாம் விற்காமல் இருக்குது. அது என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, எப்படியே கிடக்குது. எத்தனையோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க, யாரும் விற்க மாட்டேங்குது. இவையெல்லாம் எப்பொழுது தீரும்? நம்ம கடன் பிரச்சனை எப்போ தீரும்? நாம் எப்படி நம்ம முன்னுக்கு வருவோம்? இந்த காலம் இனிமையான காலம்தானா நம்மளுக்கு? இப்படியே தான் போகுமா என்ற எண்ணங்கள்லாம் இனிமேல் மாற்றி அமைச்சிக்குவோம். துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் கட்டாயிடும் சாமி, ரத்து செய்யப்படும். அவ்வளோதான். இந்த 139 நாட்கள் உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள், திருமணம் தோஷங்கள் நிவர்த்தி, திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திடீர்னு பார்த்தா திருமணம் ஆகிடும் சிம்மராசிக்காரங்களெல்லாம். இந்த திருமண வயது ரொம்ப நாளாக வந்து நான் சொல்லுவேன், எனக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குதுன்னு சொன்னவங்கலாம் பகவானுடைய பார்வையால் தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு அதெல்லாம் மொத்தமே நல்லதே நடக்க போகுது. நம்ம உண்மையாக சொல்கிறேங்க. இந்த 134 நாட்களில் நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பேர் விஷயம்லாம் நம்மளுக்கு நல்லதாக இருக்க போது. இல்லறத்தில் ஒரு இன்ப நிகழ்வுகள், வீடு கட்டாமல் இருந்தவங்க கூட வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடுவார். வீடே கட்டி இல்லை பாதியில் நின்று போய் சாமி ஸ்டார்ட் பண்ணவே முடியல, என்னன்னே தெரியல, என்னவோ அமுத்த வச்சா மாதிரியே நம்மளுக்கு. எதனா செஞ்சுட்டாங்களா? எதுவும் செய்ய முடியாது. நாம் செஞ்சால் தான் உண்டு. நம்மக்கிட்ட பொருளாதார நிலைமை சரியாக இருக்க பெற்றால் நாம் எல்லா வேலையுமே செய்யலாம். நம்மளுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா எல்லாம் முடங்கிவிடும். செலவீனங்கள் என்பது கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாகும். நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே பழுதடைந்தவை எல்லாம் திருப்பியும் சீர் செய்யப்பட்டு பெரிய வாகனங்கள் இயங்கக்கூடிய காலமாகும். நல்ல அமைப்போடு திரும்பவும் பழைய நிலைமைக்கு நாம் வந்து பெரிய ஃபீல்டு ஒர்க்கு நாம் அட்டன் பண்ண தான் போகிறோம். கட்டடம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம். வாகனங்களை ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் இதுமேல் விருத்தி அடைய போகுது சாமி. ஒரு தொழிலை செய்ய போகிறதில்ல, நமக்கு ரன்னிங்கில் இருக்க போகிறோம். ஆக்டிவேட்லேயே போகுது. நம்முடைய பொழப்பெல்லாம் இனிமேல் நல்ல சுபம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடுத்து இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக அமையப்போது சிம்மராசிக்காரங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய திருமலை திருப்பதிக்கு சென்று வர இவர்களில் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். ராமநாமத்தை எந்நேரமும் ஜபித்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் வரவே வராது. நன்றி, வணக்கம்.